ட்ரம்ப் பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடியே 2 விஷயம் சொன்னாரு. "நான் வெள்ளை மாளிகைக்குள்ள நுழையும்போதே யுத்தங்கள் நின்றும்" அப்டின்னாரு. "அப்படியா?" அப்படின்னு கேட்டப்ப, "ஆமா, நான் நுழையும்போதே காசா யுத்தம் நின்றும். நான் நுழைஞ்ச 24 மணி நேரத்துல உக்ரைன் யுத்தம் நின்றும் பாத்துக்க" அப்படின்னாரு. பெரிய அளவுல அதே மாரி காசா யுத்தத்த நிறுத்திட்டு தான் வெள்ளை மாளிகைக்குள்ளேயே நுழைஞ்சாரு. ஆனா உக்ரைன் யுத்தம் அப்படிங்கிறது கிடையாது. அவர்கள்ட்டயுமே ஒளறிருச்சு. "ஏய், 72 நாளா போராடிக்கிட்டு இருக்கோம். எல்லா வேலைய காட்டிலும் இதுக்கு தான் கூடுதலா செலவு பண்றோம். கூடுதலா ரவுண்ட் அடிக்கிறோம். கூடுதலா திட்டங்கள் போடுறோம். அப்படி இருந்து எங்களையே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப முடிஞ்சிரும்" அப்படின்னார்கள். "இப்ப எப்ப சார்?" அப்படின்னு அதையும் நோண்டி கேட்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா மே இறுதி, ஜூன் முதல் வாரம் யுத்தம் நடந்துச்சுன்னா எங்கள கேளு. அப்பவும் இந்த மாரி வேற ஏதாச்சும் பதில் சொல்றேன். அப்படிங்கிற மாரி ஸ்டேட் கெத்தா நடந்து போயிட்டாரு. ஆனா ட்ரம்போட டீம்ம பொறுத்தவரையும் வேல தீயா பார்க்கிறார்கள். அதுல சிக்கக்கூடிய நாடுகளும் சாம்பலா போயிருது. அந்த அளவுக்கு தான் ஒரு வெறி பிடிச்சு தான் இந்த டீம் வேல பார்க்குது. இப்படி இந்த உக்ரைன் யுத்தத்த அக்ரெசிவா பார்க்கும்போது, புதுசா ஒரு தகவல் வருது. 3 நாட்கள்ல ட்ரம்ப் இந்த யுத்தத்த நிறுத்தப் போறாரு அப்படிங்கிறது. என்ன மாரியான விஷயங்கள் கையில எடுக்கிறாரு அப்படிங்கிறது தான். சிம்பிள். 2 பேருக்குள்ள சும்மா நச்சா புச்சான்னு அடம் பிடிச்சுக்கிட்டே இருக்காய்ங்க. 4 பிராந்தியங்கள் ரஷ்யாவுக்கு சொந்தம். கிரிமியாவ அங்கீகரிச்சுட்டோம். 4 பிராந்தியங்கள் ரஷ்யாவுக்கு சொந்தம். கிரிமியா 2014லயே புடிச்சுட்டாய்ங்க. அத நாங்க அங்கீகரிக்காம இருந்தோம். அதுவும் ரஷ்யாவுக்கு சொந்தம்னு அங்கீகரிக்கிறோம். இப்ப ரஷ்யாவோட யுத்த காலத்துல பாதி முடிஞ்சு போச்சு. மீதி அப்படிங்கிறது பொருளாதார தடைகள்லாம் எல்லாத்தையும் உடைக்கிறதுக்கு ட்ரம்ப் ஏற்கனவே ரகசியமா அமெரிக்கா, ரஷ்யா ஒத்துழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா போது. அதனால போட்ட 1 டசன், அதாவது 30,000க்கும் மேற்பட்ட தடைகள். அதுல எல்லாமே காலியாயிரும். 1, 2 பேருக்கு இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் ஒண்ணும் இருக்காது. அப்ப ரஷ்யாவுக்கு முடிஞ்சிருச்சு டார்கெட்டு. ரஷ்யா கேட்ட மாரி உக்ரைன் இல்ல. இனிமே எவனையும் நேட்டோல சேர்க்கிற எண்ணத்துல நான் இல்ல. நேட்டோல நான் இருக்கிற எண்ணத்திலே இல்ல தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டார்கள். அதனால நேட்டோ கனவுக்கும் கிடையாது. ஆனா, உக்ரைன் எப்படி ஒத்துக்கும் அப்படிங்கிறது தான். உக்ரைனுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. அதாவது ஒரு ஆப்ஷன் உனக்கு யுத்த நிறுத்தத்துக்கு அப்புறம் எல்லா உதவிகளும் செய்கிறோம். எல்லா உதவிகளும். அதான் கனிம வளத்த தான் எடுத்துக்கிட்டே இருக்கீங்களே. கனிம வளம் தனி குடுத்த காசுக்கு. இனிமே குடுக்க போற காசுக்கு அது இந்த யுத்தத்த நீ நிறுத்துறல்ல, அதுக்கு என்னோட கிஃப்ட், அண்ணனோட கிஃப்ட் வச்சுக்க அப்படிங்கிற மாரி, பொருளாதார ரீதியா சப்போர்ட் பண்றோம். ராணுவ ரீதியா சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்ட்டார்களாமா. அப்ப ராணுவ ரீதியா ஐரோப்பால இருந்து யாரு வேணாலும் நேட்டோல இருந்து வரக்கூடாது. ஐரோப்பால இருந்து துடிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, அமைதி படைய நிறுத்துவோம் அப்படின்னு. அந்த மாரி அமைதி படைய யாராச்சும் நிறுத்துறானாலும் நிறுத்துக்கலாம். தலைநகர் கிவ்வுல மட்டும் அந்த படை நின்னு பேலன்ஸ் இருக்கிற ஒட்டுமொத்த உக்ரைனையும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு டீல கொண்டு வந்திருக்கிறதாக தகவல்கள் பரவுது. இப்படி சரிசமமா பிரிச்சு காட்டியிருக்கனால 2 பயலுகளும் ஒத்துக்குவாய்ங்க. யுத்தம் 3 நாள்ல நின்றும் அப்படின்னு பேசப்படுது. இதுல இந்த அமைதிப்படை விவகாரம் ரஷ்யா ஒத்துக்குமா அப்படின்னு கேட்டா, நமக்கு தெரிஞ்சு ஒத்துக்காது. அப்ப அத உக்ரைன் விட்டுக் குடுக்கணும். விட்டுக் குடுத்துட்டு உக்ரைனுக்கு பார்த்தோம் அப்படின்னா, உக்ரைனுக்கு பொருளாதார சப்போர்ட் எல்லாம் தர்றோம் அப்படின்ட்டார்கள். அதுபோக அமெரிக்கா வரமாட்டோம்னு சொல்ட்டோம். நேட்டோ வராதுன்னு சொல்ட்டோம். ஐரோப்பாவ செட் பண்ணிக்க. நாள பின்ன யுத்தத்தெல்லாம் முடிச்சுட்டு, வேற ஏதாச்சும் சொல்லி உள்ளுக்குள்ள கொண்டு வந்துக்குவேன். இப்ப என்ன கெட்டு போச்சு? ஏதோ ஒரு காரணத்த சொல்லி உள்ளுக்குள்ள படைகள கொண்டு வந்துக்கலாம். என்ன நூல் பிடிச்சாப்புல வரக்கூடாது அப்டின்னா வரவே கூடாதா? சமகாலத்துல நேரடி யுத்த அனுபவம் உங்கள்ட்ட தான் இருக்கு. நீங்க அவனுங்களுக்கு கத்து தரேன்னு ஒரு கதைய சொல்லிக்கங்க. இந்த மாரி 1000 கதைய எழுதி, அந்த படைகள் கொஞ்ச நாள் இங்க இருக்கிற மாரி ஒரு தோற்றத்த உருவாக்கிக்கங்கப்பா! அப்படின்னு சொல்லி கடந்து போகவும் அதிக வாய்ப்பு இருக்கு. ஏறக்குறைய இந்த திட்டம் கை குடுக்குமா அப்படின்னு கேட்டா, இந்த படைகள் உள்ள வர்றது மட்டும் தான் இடைஞ்சல். ரஷ்யா சைடு. உக்ரைன் சைடு இடைஞ்சலுக்கு ஒண்ணும் கிடையாது. ஆஃப்ஷோர் அக்கவுண்ட் நிறைஞ்சு போச்சு. போதும் விளையாண்டது தொலைச்சு புடுவேன் அப்படின்னா நிறுத்தி புடுவார்கள். ஆனா, அந்த மக்களுக்கு ஒரு படம் காட்டுறதுக்காக இம்புட்டு விஷயத்தையும் செய்கிறார்கள். இதுல ஐரோப்பா எதுவும் சகுனி வேல பார்க்காம இருக்கணும். அமெரிக்கா திடீர்னு கோவப்பட்டு திட்டத்த மாத்தாம இருக்கணும். இது பூரா ஸ்மூத்தா நடந்தா, ஓரளவுக்கு இந்த விஷயங்கள் உண்மையாக அதிக வாய்ப்பு இருக்கு. யுத்தம் நின்னா எல்லாருக்கும் நல்லது தானே! குறிப்பா உக்ரைன் மக்களுக்கு ஒரு பெரிய விடுதலையே கிடைக்கும். சொந்த நாட்டுக்குள்ள நிக்கலாம். அதுக்கப்புறம் ஜெலன்ஸ்கி செஞ்சு வச்சிருந்த அல்சாட்டியத்திலிருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிற அந்த திசையை நோக்கி அவர்கள் நகரலாம். இது ஒரு அருமையான வாய்ப்பு தான். நிறைவேறுதான்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.